ஹாய் உறவுகளே, இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஜன்னத். இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். அனு அப்படி சொல்லவுமே பிரகாஷுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. சரி, நம்ம கிளம்பலாமா என்று சொல்லி இருவரும் காரில் ஏறி அமர்ந்து அவர்களுக்கு அந்த சீட் பெல்ட்டை போடுவதற்கு அவள் அருகில் செல்லவுமே அவனுக்கு அவளுடைய இதழை பார்க்கவுமே ஏதோ போல் ஆகிவிட்டது. பிரகாஷுக்கு அருகில் சென்று அப்படியே அவன் இருக்கவும், சார் என்ன பண்றீங்க என்று அனு கேட்டாள். இல்ல, உங்க சீட் பெல்ட் வரமாட்டேங்குது என்று சொல்லவும் அவள் அதை எடுத்து கையில் கொடுக்கவும் அதை மாற்றிவிட்டு அவன் விலகினான். இவள் மனதில் புரிந்துவிட்டது. தன் அருகில் வரவும் தன்னை பார்க்கவும் அவருக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது. அதனால் தன்னிடம் சமாளிப்பது போல் அவள் நடிக்கிறார் என்று அனு நினைத்து கொண்டாள். உடனே அனு, சார் நான் அப்பவே ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க எந்த பதிலுமே சொல்லலையே என்று அவள் கேட்கவும், என்ன கேட்டீங்கன்னு என்று அவன் கேட்கவும், இல்ல என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கீங்க, என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன், நீங்க எதுவுமே பதில் சொல்லலையே என்று அவள் கேட்கவும், அதற்கு பிரகாஷ், கண்டிப்பா நான் பதில் சொல்லியே ஆகணுமா என்று அவன் கேட்டான். உடனே அனு, ஏன் சார் நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையா என்று அவள் கேட்கவும், அப்படி இல்ல அனு, சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம சில பேர் இருப்பாங்க, அதுல ஒருத்தன் நானும் வச்சுக்க, ஏன் என்று அவள் கேட்கவும், அதுக்கு பிறகு அவள் அந்த கேள்வியை அவனிடம் கேட்கவே இல்லை. ஆனால் பிரகாஷ் அவளிடம் ஒரு கேள்வி கேட்டான். அனு, நான் உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன், சொல்வியா என்று அவன் கேட்கவும், உடனே நான் யாருன்னு தெரியல, உன்னை இன்டர்வியூ எடுக்க வந்த சார் ஒருத்தர், ஆனா என்ன நம்பி நீ இவ்வளவு தூரம் வரையே உனக்கு பயமா இல்லையா என்று அவன் கேட்கவும், எதுக்கு நான் பயப்படணும், ஆல்ரெடி 2 வாட்டி நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இப்பவும் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்திருக்கீங்க, உங்களை பார்த்து ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கு, அப்படி நீங்க என்ன பண்ண போறீங்க என்று அவள் கேட்கவும், அதற்கு பதில் சொல்ல முடியாமல், அப்புறம் என்ன சார் பதில் சொல்ல முடியலையா என்று அவள் கேட்கவும், இல்ல அனு, எனக்கு இந்த கேள்விக்கு நிஜமாலுமே பதில் சொல்ல முடியல என்று அவன் சொன்னான். சார், எல்லோருக்குமே ஒரு நம்பிக்கை தான், நான் உங்க கூட 2 வாட்டி வந்திருக்கேன், இப்ப ஒன்னும் நீங்க அவ்வளவு பெருசா என்னை எதுவும் பண்ண போறது இல்ல, என்னை இவ்வளவு அக்கறையா 2 வாட்டி கூட்டிட்டு போயிருக்கீங்க, அதனாலதான் இந்த வாட்டி நான் உங்க கூட நம்பிக்கையா நான் உங்க கூட வந்தேன், உங்களை நான் முழுசா நம்புறேன் சார் என்று அவள் சொல்லவும், என் மீது இவள் எவ்வளவு பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்று பிரகாஷ் நினைத்து பார்க்கவும் அவனுக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது. சரி என்று மணியை பார்க்கும்போது மணி 8:45 இருக்கவும், சார் மணி இப்ப 8:45, நம்ம வந்துட்டோமா என்று அவள் கேட்கவும், அனு இன்னும் கொஞ்ச தூரம்தான் இருக்கு, நம்ம ரீச் ஆயிடுவோம் என்று அவன் சொன்னான். சரி அனு, இன்டர்வியூ முடிஞ்சு எல்லா அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் எல்லாம் வாங்கிட்டு நீ ஆபீஸ்ல கொஞ்ச நேரம் வேலை பாரு, உனக்கு எல்லா வேலையும் எப்படி செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லோருமே இருப்பாங்க, நான் எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு இன்னைக்கு, அந்த மீட்டிங்கை நான் அதுக்கப்புறமா முடிச்சு உன்னை வந்து பாக்குறேன் என்று பிரகாஷ் சொல்லவும், நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், நான் பாத்துக்கிறேன், நீங்க உங்களுக்கு மீட்டிங்கை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க, ஆல் த பெஸ்ட் என்று அவள் சொல்லவும், அந்த ஆல் த பெஸ்ட் என்ற வார்த்தை அவனுக்கு ஏதோ ஒரு தெம்பை கொடுத்தது. சரி அனு, நான் உன்னை விட்டுட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை உன் கையில நான் கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் என்று அவன் சொல்லிக் கொண்டே அவன் சொல்லவும் அவனுடைய ஆபீஸ் வரவும் சரியாக இருந்தது. அனு, இதுதான் ஆபீஸ், நல்லா பாத்துக்கோ என்று அவன் காமிக்கவும் அவள் கீழே குனிந்து காரில் இருந்த அந்த ஆபீஸை அப்படியே பார்த்தாள். வாசலில் நின்றபடி வாட்ச்மேன் அவனுக்கு சல்யூட் அடிக்கவும் அவளுக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது. எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு ஓனர், அவரை போய் நம்ம சீப்பா நினைச்சிட்டோமே, நம்ம ஏதோ வேலைக்கார மாதிரி நம்மள கூட்டிட்டு வர்றதுக்கு வச்சிட்டோமே என்று அவளுக்கு மனதுக்குள் சில வருத்தம் இருந்தது. ஆனா வேற வழி இல்ல, அவர் தான் கூட்டிட்டு வரணும், எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, அதனாலதான் நம்மள கூட்டிட்டு வர சொன்னேன், அதனால நம்மளுக்கு இத பற்றி எதுவுமே கொரிக் பண்ணிக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன் என்று அவளுடைய ஆழ்மனதில் சின்னதாக ஒரு ஆறுதல் சொன்னது. சரி அனு, நீ கீழே இறங்கி இங்க வெயிட் பண்ணு, நான் காரை பார்க்கிங் பண்ணிட்டு வந்துறேன் என்று சொல்லவும் அவளும் கீழே இறங்கி அவளுடைய பேக்கை எடுத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தான்.
இவன் காரை கொண்டு போய் கார் பார்க்கிங் விட்டு விட்டு வெளியே வரவும், அனு உள்ள போகலாமா என்று அவன் கேட்கவும், சரி என்று இருவரும் ஒன்றாக ஆபீஸுக்குள் சென்றார்கள். அனு பிரகாஷுடன் நடந்து வரவும் அந்த ஆபீஸில் இருக்கும் அனைவருமே அனுவையே பார்த்தார்கள். யார் இந்த பொண்ணு, சார் கூட வரா என்று அனைவரும் பார்த்தார்கள். அனைவரும் இவளை பார்க்கவும் அவளுக்கு என்னமோ போல் ஆகிவிட்டது. உடனே பிரகாஷ் அவனுடைய கேபினுக்கு செல்லவும் அனு வாசலிலே நின்று விட்டாள். பின்னாடி திரும்பி பார்க்கவும் அனு அங்கு இல்லாமல் இருக்கவும் உடனே வெளியே வந்து, என்ன அனு வெளியிலே நிக்கிற, உள்ளவா என்று அவன் அழைக்கவும் சரி என்று அவளும் உள்ளே சென்றாள். இது அனைத்தையும் வெளியில் உள்ளவர்கள் பார்த்து கொண்டே, சார் கூட யாரோ ஒரு பொண்ணு வராங்க, வெளியில நிக்கிறாங்க, சார் வந்து கூட்டிட்டு போறாரு, யாரா இருக்கும் இவங்க என்று அனைவரும் அவரவர்களுக்கு வந்த யோசனையில் பேசிக்கொண்டே இருந்தார்கள். உள்ளே சென்று பிரகாஷை பார்க்கவும், இவ்வளவு பெரிய கம்பெனிக்கு எம்பியாக இருப்பவர் எவ்வளவு சிம்பிளாக இருக்கிறார் என்று அவள் மனதில் நினைத்து கொண்டாள். அனு நீ உட்காரு என்று அவன் சேரை காமிக்கவும், இல்ல பரவாயில்ல சார் இருக்கட்டும் என்று சொன்னாள். இல்ல நீ உட்காரு என்று சொல்லவும் அவளும் உட்கார்ந்து உடனே அவனுடைய டெலிகிராமை எடுத்து யாரையோ அழைத்தான். உடனே அறைக்குள் ஒரு பெண் வந்தாள். எஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்லி, எஸ் கமிங் காயத்ரி என்று அவன் சொல்லவும் அவள் உள்ளே வந்து, சொல்லுங்க சார் என்று பிரகாஷிடம் கேட்கவும் அவனுக்கு நேரெதிரில் உட்கார்ந்திருந்த அனுவை பார்த்து அவளுக்கு யார் இந்த பெண் என்று அவள் ஒரு பார்வை அனுவை பார்த்தாள். காயத்ரி, உங்ககிட்ட நான் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ணி சொல்லியிருந்தேன், ரெடி பண்ணிட்டீங்களா என்று அவன் கேட்கவும், சார் அது நான் நைட்டே ரெடி பண்ணிட்டேன், உங்களுக்கு மெயில் பண்ணியிருக்கேன், அதை நான் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன், தரட்டுமா என்று அவள் கேட்கவும், கொடுங்க என்று சொல்லி அதை பிரகாஷ் கையில் கொடுக்கவும், சரி காயத்ரி, இவங்க தான் நம்ம ஆபீஸ்க்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க, இன்னைக்கு அவங்க இங்க ஜாயின் பண்றாங்க, அவங்களுக்கு இங்க உள்ள வேலை எல்லாத்தையுமே நீ சொல்லி கொடுங்க என்று, எனக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குல்ல அப்படி என்று அவன் கேட்கவும், ஆமாம் உங்களுக்கு ஷார்ப்பா 10:30 மணிக்கு ஃபாரின் ஆபீஸோட மீட்டிங் ஒன்று இருக்கு என்று அவள் சொல்லவும், சரி அந்த மீட்டிங்கை நான் பாத்துக்கிறேன், நீங்க அனுவை கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல உள்ள எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்று பிரகாஷ் சொல்லவும், சரி சார் கண்டிப்பா என்று காயத்ரி சொல்லிவிட்டு அந்த அறையை விட்டு சென்றாள். வெளியில் சென்ற காயத்ரி, இவ யாரது, இவளுக்கு போய் நான் எல்லாமே சொல்லி கொடுக்கணுமா, இந்த ஆபீஸ்க்கு வரவங்க எல்லாருமே அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க தானே பாத்துப்பாங்க, இவளுக்கு மட்டும் நான் எதுக்கு இந்த ஆபீஸ்ல உள்ள எல்லாத்தையுமே சொல்லணும் சொல்லிட்டு என்கிட்ட சார் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் யார் ஃபர்ஸ்ட் என்று வாயில் முணுமுணுத்து கொண்டு வெளியில் வந்தாள். காயத்ரி அப்பொழுது எதிரில் வந்த பியூன் கையில் காப்பியோடு வரவும், ஏழுமலை எங்க போறீங்க என்று சொல்லி அவள் கேட்கவும், மேடம் சார் 2 காப்பி கொண்டு வர சொல்லி இருக்காரு, அதான் போறேன் என்று சொல்லவும், காப்பியை பார்க்கவும் இரண்டும் ஒரே மாதிரியான கப்பில் இருக்கவும், இங்க உள்ள ஸ்டாஃப் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி கப்ல காப்பி கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, இது சாரோட கப்பு உங்களுக்கு தெரியாதா என்று அவள் கேட்கவும், மேடம் சார் தான் என்னோட கப்லயே 2 காப்பி கொண்டு வாங்கன்னு சொன்னாரு, அதனாலதான் எடுத்துட்டு போறேன் என்று அவள் சொல்லவும் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்படியே சிறிது நேரம் யோசித்தவள், சரி நீங்க போங்க என்று சொல்லிவிட்டு, எதுக்காக சாரி இவளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது என்று காயத்ரி ஒரே குழப்பமாக இருந்தாள். ஏழுமலையை காப்பி எடுத்துக்கொண்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று சொல்லி உள்ளே போகவும், வாங்க வேலுமலை என்று சொல்லி பிரகாஷ் அவரை அழைத்தார். தம்பி இந்தாங்க காப்பி என்று அவன் கொடுக்கவும், அணு கையில் ஒரு காப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் சொன்னான். உடனே அணுவிடம் ஒரு கப்பை கொடுக்கவும் அணு அந்த காப்பியை எடுத்து டேபிள் மீது வைத்து கொண்டாள். அப்படியே அமர்ந்திருந்தாள். அண்ணே இவங்க தான் அனு, நம்மளுடைய ஆபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க என்று அவன் சொல்லவும், கண்டிப்பா தம்பி, சரி தம்பி நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார். ஏழுமலை, சரி சரி நீ காப்பியை கொடு, இந்த உன்னோட